ஹலோ அர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜோட எபிசோட் 8. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து காலையில் ஆயிடுச்சு. காலையில் ஆனோடனே வந்து யூங்கி வந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா ஜிமின் வந்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவனோட ட்ரெஸ்ஸை பார்க்குறான். அப்போ பார்த்தா அவன் வந்து நைட் ட்ரெஸ் போட்டிருக்கனால சரி ராத்திரி எந்திரிச்சிருக்கான் போல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பாத்ரூம்குள்ளே போயிடறான். அவன் எல்லாம் ஷவர்லாம் பண்ணிட்டு வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த பிளேட்டை வந்து பார்க்குறான். பார்த்தா அதில் பார்த்தா அப்படியே சோறு வந்து அப்படியே இருக்குது. ஏன் இவன் வந்து சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட் எடுத்துகிட்டு கீழே போயிடுறான். அங்கே பார்த்தா ஜின் வந்து உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கான். அப்போ இவன் போய் பிளேட்டெல்லாம் கிச்சனில் வச்சுட்டு வந்து ஜின் பக்கத்தில் உட்காரான். குட் மார்னிங் மாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜின்னும் குட் மார்னிங் சொல்லி சொல்கிறான். நான் போய் உனக்கு காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து போயிடறான். உடனே இவங்க வந்து அங்கேயே உட்காந்துருக்கான். இந்த பக்கம் பார்த்தா டேஹுங் வந்து எந்திச்சு அப்படியே ஜங்குக்கை வந்து பார்க்குறான். ஜங்குக்கு வந்து இன்னும் நல்லா தூங்கிட்டுருக்கான். உடனே இவன் வந்து டவல்லாம் எடுத்துகிட்டு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரான். இந்த பக்கம் ஜிமினும் வந்து எந்திச்சு பார்த்தா யூங்கி வந்து அந்த சைடு இல்லைன்னொடனே இவனும் போய் எல்லாம் ரெடி ஆகிட்டு 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்து வெளில வராங்க. அப்போ பார்த்தா டேஹுங் வந்து குட் மார்னிங் ஜிமின் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணுறான். அப்போ பார்த்தா ஜிமினுக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்குது. அவனும் ஃபேக் ஸ்மைல் பண்ணி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிடுறான். டேஹுங் வந்து ஜங்குக் ரூம்லேருந்து வெளில வரதை பார்க்க ஜிமினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து கீழே போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் கீழே இறங்கி வர்றதை வந்து யூங்கி வந்து பார்க்குறான். ஜின்னும் பார்க்குறான். பார்த்துட்டு வாங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு போய் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். உடனே டேஹுங் வந்து இல்லை அங்கிள், நானே போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே ஜின்னும் சரின்னு சொல்லிட்டு உட்காந்துறான். அங்கே வந்து ஜிமின் வந்து என்ன பண்ணான்னு தெரியாமல் அப்படியே சும்மாவே நின்றுருக்கான். அப்போ வந்து ஜின் வந்து வா இங்கேருந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் போய் உட்காரான். அதை பார்த்தா யூங்கி பக்கத்தில் தான் உட்காரான். இப்போ பார்த்தா ஜிமினும் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. யூங்கி பெசாட்டுக்கு வந்து அவன் காஃபி குடிச்சிட்ருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து வந்து டேஹுங் வந்து 2 காஃபியோடு வந்து ஒன்று வந்து ஜிமின் கொடுத்துட்டு ஒன்று வந்து டேஹுங் எடுத்துகிட்டு அப்படி கீழே உட்காந்துடுறாங்க சோஃபாவில். இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து எந்திரிக்கிறான். அவனுக்கு வந்து தலை வந்து ரொம்ப வலிக்குது. உடனே தலையில் கையை வச்சுட்டு நான் எப்படி நேற்று வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். இப்போ பார்த்தா சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா அவனோட ரூம் வந்து க்ளீனாக இருக்குது. அவனோட ஷூ எல்லாமே அதே பிளேஸில் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்குது. அப்போ தான் அவனுக்கு வந்து ஞாபகம் வருது டேஹுங் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்லி. அப்புறம் அவனும் பாத்ரூம் போகிறான். போய் எல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வரான். அப்போ பார்த்தா ஜிமினும் யூங்கியும் சேர்ந்து உட்காந்துருக்கதை பார்க்குறான். ஜங்குக்கு வந்து அது சுத்தமாகவே பிடிக்கலை. வந்து அப்படி மாம் காஃபி அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து நானே போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து நான் வந்து ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து போயிடுறான். உடனே டேஹுங் வந்து இந்த பக்கம் கிச்சனுக்கு போயிடுறான். டேஹுங் வந்து கிச்சனுக்கு போனோடனே ஜங்குக்கு வந்து நேற்று குடிச்சிட்டு இருந்தானே நம்ம வந்து சூப் ஆக்குவோம், அவனுக்கு வந்து அது வந்து பிடிக்கும், காஃபி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ஜங்குக்கு கண்டி சூப் ஆக்கி கொண்டு போகிறான். டேங் வந்து ரூம்குள்ளே வரான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து என்னமோ ஃபைல் பார்த்துட்ருக்கான். அப்போ இந்தாங்க அப்படின்னு சொல்லி டேங் வந்து சூப் வந்து கொடுக்குறான். கொடுத்தோடனே ஜங்குக்கு வந்து சூப் பவுலில் பார்த்துட்டு டேங்கை பார்த்து முறைக்கிறான். நான் காஃபி தானே கேட்கிட்டேன், இதை கேட்கலையே அப்படின்னு சொல்லி கோமா சொல்கிறான். இல்லை நேற்று நீங்கள் குடிச்சிட்டு இருந்தீங்களே, அதனால தான் நான் இதை ஆக்குனேன், இதை குடித்தா நீங்கள் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க, காஃபியோடு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். ஜங்குக்கு வந்து டேங்குங்க பார்த்து முறைக்கிறான். நீ வந்து எனக்காண்டி எதுவும் பண்ணாத, என்னை பற்றி கவலையும் படாத, இந்த மாதிரி நீ திருப்பியும் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். டேங் வந்து அப்படியே அந்த சூப்பை பார்த்து அப்படியே சேடாகவே நிற்கிறான். ஜங்குக்கு வந்து கீழே வந்து வெளியில் போகிறான். போனோடனே ஜின் வந்து எங்கே போகிற இவ்வளோ டக்குன்னு, பிரேக்ஃபாஸ்ட் கூட நீ சாப்பிடல அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே எனக்கு வேணாம், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வீட்டு விட்டு வெளில போயிடான். அப்போ பார்த்தா ஜின் வந்து அப்படியே ஜங்குக்கு போன இடத்தையே பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணி தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நிற்கிறான். கொஞ்ச நேரம் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தா யூங்கி வந்து ரூமில் உட்காந்துருக்கான். அப்போ வந்து ஜிமின் வந்து வரான். வந்து அங்கிள் வந்து கூப்பிட்றாங்க சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரான் யூங்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் உட்காரான். இப்போ ஜின் வந்து டிஷ் கொண்டு வந்து வைக்கிறான். நீ என்ன ஆஃபீஸ்க்கு தயாராகி உட்காந்துருக்க, நீ வந்து கொஞ்ச நாள் லீவ் போட வேண்டியதானே, ஜிமின் கூட இப்போ தானே கல்யாணம் இருக்குது உனக்கு, நீ அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அவனை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான் ஜின். யூங்கி வந்து ரிப்ளை பண்ண போகிறான். அப்போ பார்த்தா ஜிமின் வந்து வந்துடுறான். உடனே வந்து அவன் வந்து ஒன்றுமே சொல்ல. ஜின்னும் வந்து ஜிமினை பார்த்தோன்னே வேறு எதுவும் கேட்காம அப்படியே உட்காந்துடுறாங்க. இப்போ பார்த்தா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க ஜங்குக்கை தவிர. அப்போ வந்து நம்ஜூன் வந்து ஒரு என்வலப் எடுத்து யூங்கி கிட்ட வந்து தரான்.
என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து அதை வாங்கி பார்க்குறான். இது வந்து ஹனிமூனுக்கான டிக்கெட்டு, நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள் கொஞ்ச நாள், ஆஃபீஸை பற்றி கவலைப்படாத, நான் எல்லாமே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். இல்லைப்பா நீங்கள் எப்படி தனியாக எல்லாத்தையும் பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜன் வந்து நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், நீ போகிற அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜின்னும் சேர்ந்துட்டு ஆமாம் அவங்க அப்பா சொல்கிற ரைட்டு, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். அப்படியே நம்ஜன் வந்து டேஹுங் கிட்டேயும் கொடுக்குறான் என்வலப். கொடுத்தோடனே டேங் வந்து ஸ்மைல் பண்ணி அதை வாங்கி வச்சுக்கிறான். உனக்கும் ஜங்குக்கான டிக்கெட் இது, ஜங்குக்கு இல்லைல்ல அதனால தான் உங்ககிட்ட தரேன், நீ வந்து அவன் வந்தோடனே தந்துரு அப்படின்னு சொல்லி டேங்கிட்ட வந்து நம்ஜன் வந்து சொல்கிறான். உடனே டேஹுங்கும் ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ நீங்கள் எல்லோரும் நாளைக்கு வந்து கிளம்புறீங்க, எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே யூங்கி வந்து ஷக்கா இன்னும் நாளைக்கே வா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜின் வந்து நாளைக்கு தான் நீ கிளம்பி போகிற, அவ்வளோதான், இதுக்கு மேலே இதை பற்றி ஒன்றும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே யூங்கியும் ஒன்றும் சொல்லாமல் வாய மூடிடுறான். நான் ஜங்குக்கிட்ட இதை பற்றி ஆஃபீஸில் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்லிடுறான். சொன்னோடனே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே ஜின் வந்து சொல்கிறான், ஜிமின் டேஹுன் நீங்கள் போய் ட்ரெஸ்ஸை வந்து பேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோடனே இவங்க 2 பேரும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஜங்குக் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்கான். அப்போ வந்து உன்னோட செக்யூரிட்டி வந்து உங்களை வந்து பாஸ் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து கிளம்பி போகிறான். உடனே ஜங்குக்கு வந்து நம்ஜன் ரூமுக்கு வந்து போகிறான். போனோடனே நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா டேட் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டுட்டு அவன் முன்னாடி இருக்க சேரில் வந்து உட்காரான். உடனே ஆமாம், நீயும் டேஹுங்க நாளைக்கு வந்து ஹனிமூனுக்கு போகிறீங்க, அதனால் நீ ரெடியாரு. உடனே ஜங்குக்கு வந்து ஷாக் ஆகி பார்க்குறான். இல்லை நான் போக மாட்டேன், நான் இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே இது வந்து உன்னோட ஹனிமூன், நீ போகாமல் வேறு யார் போவா அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். இல்லைப்பா எனக்கு வந்து போக இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். ஜங்குக் டேங் வந்து உன்னோட ஹஸ்பண்ட், இப்போ நீ வந்து அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்போ தான் உனக்கும் நீனும் அவனும் வந்து நல்லா புரிஞ்சுக்குவீங்க, அதனால தான் நான் வந்து இந்த ஏற்பாடு பண்ணேன், நீ வந்து போகிற அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து இல்லை நாளைக்கு வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது, அதை நான் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். நம்ஜூன் வந்து இல்லை நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ வந்து போயிட்டு வா, நீ போய் என்ஜாய் பண்ணு, அதுக்கடுத்து டேஹுங்கையும் நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ஜூன் வந்து சொல்கிறான். இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்ல போகிறான். உடனே வந்து நம்ஜன் வந்து முறைச்சி பார்க்குறான். நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன்னு சொல்கிறேன், நீ போகிற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொன்னோன்னே ஜங்குக்கு என்ன சொல்லனே தெரில, அப்படியே எழுந்துச்சி வெளில வந்துடுறான். இந்த சைடு பார்த்தா ஜிமின் வந்து அவனோட ட்ரெஸ்ஸை வந்து பேக் பண்ணிகிட்ருக்கான். அப்போ பார்த்தா யூங்கி வந்து உள்ளுக்குள்ளே வரான். யூங்கி வந்து ஸ்ட்ரைட்டாக அவனோட க்ளோசட் போய் ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணுறான், அவன் போடுறதுக்கு எடுத்து வைக்கிறான். உடனே வந்து அவன் வந்து ஜிமினை பார்க்குறான். உன்னோட மிச்சமாக இருக்க ட்ரெஸ்ஸை வந்து நீ வந்து இந்த க்ளோசட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். தேங்க்யூலாம் எதுக்கு, இது வந்து உன்னோட ரூமும் தான், தேங்க்யூலாம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி யூங்கி சொல்கிறான். ஜிமின் ஸ்மைல் பண்ணி தலையை மட்டும் ஆக்குறான். ஜிமின் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து கூப்பிட்றான். உடனே ஜிமின் வந்து யூங்கியை வந்து பார்க்குறான். எனக்கு தெரியும் இது வந்து உனக்கு வந்து ஆக்வர்டாக இருக்குன்னு, நம்மளோட கல்யாணம் நடக்கும்னு சொல்லி நம்மளுக்கே தெரியாது, இது வந்து இப்படி ஆகிப்போச்சு, நம்ம என்ன பண்ண முடியும், இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும், அதனால் நம்ம ஏன் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து அப்படியே யூங்கியை பார்க்குறான். இல்லை உனக்கு வந்து இன்னும் டைம் வேணால் நீ வந்து எடுத்துக்கோ, எனக்கு புரியுது, நீ வந்து என்னை வந்து பிரதரின் லாவாக தான் பார்த்துருக்க, இப்போ வந்து ஹஸ்பண்டாக பார்க்கணுன்னா அது வந்து கஷ்டம்தான், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், இருந்தாலும் உனக்கு டைம் வேணால் நீ வந்து அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிவிட்டு இல்லை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாகவே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே யூங்கியும் ஸ்மைல் பண்ணுறான், பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி. சரி நம்ம இப்போ பேக் பண்ணலாம், டைம் ஆயிரும் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணி முடித்தோடனே வந்து யூங்கி வந்து திருப்பியும் ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஜிமினும் யூங்கியை பார்க்குறான். பார்த்தோன்னே யூங்கி வந்து எனக்கு தெரியும் இது வந்து ரொம்ப லேட்டு, இருந்தாலும் நான் வந்து கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். ஜிமின் அப்படியே கன்ஃபியூஸாக பார்க்குறான். என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாச்சும் லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்குறான். கேட்டோடனே வந்து ஜிமின் வந்து ஷாக் ஆகி பார்க்குறான். இல்லை எனக்கு தெரியும் இது வந்து இப்போ கேட்குறது வந்து பிரயோஜனம் இல்லை, இருந்தாலும் வந்து நான் கேட்கணும்னு சொல்லி இருந்துச்சு, அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறான். ஜிமின் வந்து ஒன்றுமே சொல்லாமல் டக்குன்னு அவன் மைண்டில் வந்து ஜங்குக் பேர் தான் வருது. உடனே வந்து ஜிமின் வந்து யோசிக்கிறான். நான் வந்து இவங்கிட்ட உண்மையை சொல்லிட்டா நான் எங்கள் 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆகிடுமா, நான் ஜங்குக் கூட சேர்ந்துடலாமா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து யோசிக்கிறான். யோசித்தோடனே வந்து ஜிமினுக்கு வந்து டேஹுங் வந்து ஞாபகம் வரான்.
இப்போ நான் இதாகிட்டேன்னா டேஹுங்கோட வாழ்க்கையில் வீணாக போயிடும். இல்லை நம்ம இப்போ இதை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான். உடனே வந்து இங்கேருந்து யூங்கி முன்னாடி வந்து ஸ்மைல் பண்ணுறா. இல்லை அப்படிலாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஓகே அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறா. நான் அப்போயே அங்கிளுக்கு வந்து கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ரூம்லேருந்து வெளியில் வந்துடுறான். ஜிமின் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ரூஃப் டாப்புக்கு போயிட்டான். அங்கே போனால் அங்கே ஒரு சேர் இருக்குது, அதில் வந்து உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறான். ஜிமின் வந்து யோசிச்சு பார்க்குறான். ஜிமின் நடந்த மேரேஜ், ஜங்குக்கு நடந்த மேரேஜ், அப்படி டேஹுங் இவங்க அப்படியே எல்லாத்த பற்றி நினச்சி ரொம்ப அழுகுறான். அழுதுகிட்டே வந்து சொல்கிறான், நான் வந்து இனிமேல் உன்னை எப்பயுமே நினைக்க மாட்டேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லி. நம்ம 2 பேரும் மூவ் ஆகணும், அதுதான் நம்ம 4 பேர்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து அப்படியே அங்கேயே அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். ஸோ கைஸ், இதுதான் எபிசோட் 8. நான் வந்து உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். டாடா, பை பாய், டேக் கேர்.